Welcome back 1 minute video episode number 10 TikTok க்கு போட்டியா இன்னொரு ஆப் வந்து கிளம்பிறங்குது அப்படினு சொல்லிருந்தேன். அது என்ன ஆப் எங்க தயாரிச்சிருந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா CHINGARI அப்படிங்கற ஒரு ஆப் தான். கேட்டா சிரிப்பா தான் இருக்கு. பட் அதுல கொடுத்திருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க வந்து மேட் பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா கர்நாடகால, ஆஃப் கோர்ஸ் இந்தியால கர்நாடகால யங்ஸ்டர்லாம் சேர்ந்து தான் அதை பில்ட் பண்ணிருக்காங்க. சோ டிக்டாக்கு டார்கெட்டா தான் இறக்கி இருக்காங்க அப்படினே சொல்லிருக்காங்க. கீழ ஒரு டாக் லைன் வச்சிருக்காங்க. இந்தியாஸ் நெக்ஸ்ட் டிஜிட்டல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. ஓகே, இது வந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா வேற ஏதோ ஒரு நாட்டை நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு டெஃபினட்டா இந்தியால இருந்து இந்த மாதிரி ஒரு ஆப் வருது அப்படின்னா டெஃபினட்டா சப்போர்ட் பண்றது தப்பே இல்லை. இப்படி சொன்னோன்னே டிக்டாக் ஃபேன்ஸ்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதனால சான்ஸ் கிடைக்குது, சினிமா சான்ஸ் கிடைக்குது. எப்படி நீங்க சைனால போயிட்டு நடிக்க போறது இல்லை, எப்படியும் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி தான். ஏன்னா இந்தியன் டிக்டாக் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன் ஆப்பை யூஸ் பண்றது நல்லது தானே. கேட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ தயாரிச்ச ஒரு சைனா ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி சைனால போய் ஆக்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு உறுதியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஆப் வந்ததுன்னா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 1 லட்சம் டவுன்லோடுக்கும் தாண்டி போயிட்டு இருந்தது பிளே ஸ்டோரில். இப்போ எப்படின்னு தெரியல, பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அந்த பர்டிகுலர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் நிறையா பக்ஸ் இருக்கு, டெஃபினட்டாக ஒத்துக்கணும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிக்டாக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. ஏன்னா எந்த ஒரு ஆப்பு புதுசாக கொண்டு வரும்போது ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்வரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சர்வரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. சின்ன சின்ன விஷயம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி டெஃபினட்டாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வந்ததுன்னா ஓகே தான். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஆர்மிலாம் வந்துட்டு டிக்டாக் யூஸ் பண்ணுறதுலேருந்து பேன் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னு நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. டெஃபினட்டாக வந்துட்டு ஆர்மி அப்படிங்கும்போது ப்ரைவேசியில் நிறைய லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான். பட் இந்த மாதிரி அவங்கவுங்க கண்ட்ரியில் யூஸ் பண்ண ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்துட்டு ப்ரைவேசி வந்துட்டு ஒரு 80 to 90% வந்துட்டு சேஃபாக இருக்கும். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம்.